நாடு ஸ்ரீலங்கா வாஸ் டிவைடட் நேஷன். ஏற்கனவே இந்த நாடு பிரிந்து போன நிலையிலே இருந்தது. முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், தமிழீழ விடுதலைப்பினுடைய போர் உக்கிரமாக இருந்தது. தமிழீழ விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டிலே வடகிழக்கின் பல பகுதிகள் இருந்தன. தமிழீழ விடுதலை புலிகள் இலங்கையின் எந்த பாகங்களிலும் எந்த விதமான தாக்குதலை நடத்தக்கூட வல்லமை பெருந்திய ஒரு பாரிய இயக்கமாக, தமிழ் மக்களுடைய ஒரு பாரிய தேசிய விடுதலையின் சின்னமாக அந்த கட்சி தமிழீழ விடுதலை புலி என்கிற அமைப்பும் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனும் இருந்தார். அந்த காலகட்டங்களிலே தேசிய ரீதியாக பெரிய இனமாக இருந்த சிங்கள மக்களுக்குள் துளிர்த்திருந்த சிங்கள பௌத்த கடும்போக்குவாதம் மிகவும் பலவீனமாக இருந்தது. தலைவர் எம்.எச்.எம். அவர்கள் உயிரோடு இருந்த காலத்தில் weakest Sinhala Buddhist hardline, பலவீனமான சிங்கள பௌத்த கடும்போக்குவாத நிலைமை இருந்தது. அரசாங்கத்துக்குள்ளே இந்த பலவீனமாக இருக்கிற சிங்கள பௌத்த கடும்போக்குவாதம் பெரும் செல்வாக்கை செலுத்த முடியவில்லை. அவர்கள் இந்த சிங்கள கடும்போக்குவாதம் என்கிற கருத்தியலும் அதனை பின்பற்றுகிறவர்களும் எம்.எச்.எம். மற்றவர்கள் வாழ்ந்திருந்த காலத்தில், அவர் எதிர்கட்சியிலே இருந்த காலத்திலும் ஆளுங்கட்சியிலே இருந்த காலத்திலும் இந்த கடும்போக்குவாதிகள் அரசாங்கத்துக்குள் பெரும் அழுத்தத்தை செலுத்தி தங்களுடைய கருத்துக்களை அரசினூடாக அடைந்து கொள்கிற வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். 5 பேர் விளங்கினா போதும், இதுதான் என்னுடைய இலக்கு. சந்திரிகா அம்மையாருடைய ஆட்சி வந்தது. சந்திரிகா அம்மையாருடைய ஆட்சியின் காலத்திலே மல்டி கல்ச்சரல் ஐடென்டிஃபிகேஷன் என்கிற பல் கலாச்சார அடையாளம் இருந்தது. பல கலாச்சாரம், பல இனம் என்பது போல பல கலாச்சார அடையாளமும் இருந்தது. சிங்களவர்களுக்கான ஒரு பெரிய கலாச்சார அடையாளம் இருந்தது. தமிழர்களுக்கான பெரிய கலாச்சார அடையாளமும் அதனை சரியாக பின்பற்றுவதற்குரிய வாய்ப்புகளும் எந்த தடையுமற்ற சூழ்நிலையும் இருந்தது. யுத்தம் இருந்த போதும், தமிழ் தேசிய இனம் விடுதலைக்காக துப்பாக்கி ஏந்தி செயல்பட்ட போதும், அதை ஒரு இனம் என்கின்ற அடிப்படையிலே எதிர்கொள்கிற சிங்கள பேரினவாதமும் அரசும், அன்ற காலத்தில் யுத்தம் நடந்த போதும் சந்திரிகா அம்மையாருடைய காலத்திலே இந்து கிறிஸ்தவ ஒட்டுமொத்தமாக தமிழ் கலாச்சாரத்திற்கான அங்கீகாரமும் அடையாளமும் அதனை போற்றுதலும் இருந்தது. முஸ்லிம்களுக்கு என்று எந்த இடத்திலும் எந்த விதமான பிரச்சனையுமற்று அவர்களுடைய கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை சுதந்திரமாக திறந்த அரங்குகளிலே எங்குமே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு அங்கீகாரமும் அடையாளமும் போற்றுதலும் இருந்தது. எந்த இடத்திலும் நினைத்த மாத்திரத்தில் எந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் இல்லாமல் முஸ்லிம் மக்கள் தொழுவதற்குரிய சுஜூது சேவைக்குரிய பள்ளிவாசல்களை செய்து கொள்ளக்கூடிய, அதனை கட்டிக்கொள்ளக்கூடிய எந்தவித தலையீடுகளுமற்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. இவ்வாறு தேசிய இனங்களுடைய அடையாளமும் தேசிய இனங்களுக்குரிய அங்கீகாரமும் இருந்த அதேவேளை தேசிய இனங்களுக்குள் யுத்தமும் இருந்தது. அவ்வாறு இருக்கத்தக்கனையாக அங்கீகாரமும் அடையாளமும் மேலெழுந்த வண்ணமே அந்த அரசியலில் இருந்தது. தலைவர் எம்.எச்.எம். அவர்கள் வாழ்ந்த காலத்திலே. அதனால்தான் எங்களுடைய தலைவர் எம்.எச்.எம். அஷ்ரப் அவர்கள் ஒரு
சிறுபான்மையிலும் சிறுபான்மையான தேசிய இனத்தினுடைய கணிசமான அளவு ஒற்றுமையை மட்டுமே நிரூபித்த அந்த இனத்தின் தலைவர் என்று சொல்லப்படுகிற அந்த சிறிய சிற்றியக்கத்தின் ஒரு சிறிய தேசிய முஸ்லிம் இயக்கத்தினுடைய தலைவராக இருந்தவர் ஒட்டுமொத்தமாக இலங்கையிலே இருக்கிற சுதந்திரம் கிடைத்த காலம் தொட்டு 2000ஆம் ஆண்டு வரையிலான அந்த காலகட்டத்திலே 48 இருந்து 2000 வரையும் உள்ள அவ்வளவு காலகட்டங்களுக்குள்ளும் இருந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான முன்மொழிவு என்று சொல்லப்பட்ட இன்றும் சிலாகித்து பேசப்படுகிற 2000ஆம் ஆண்டுக்குரிய அந்த கான்ஸ்டிடியூஷனை, அந்த யாப்பு முன்வடிவை முன்மொழிந்து 3 மணித்தியாலங்களிலே பாராளுமன்றத்திலே உரையாற்றுகின்ற வாய்ப்பு கிடைக்கும். அது நடைமுறைப்படுத்துகிறதா இல்லையா என்பது பிரச்சனை அல்ல. இன்றும் பேசப்படுகிற செல்வா பண்டா ஒப்பந்தம் போல, செல்வா டட்லி ஒப்பந்தம் போல, இன்றும் பேசப்படுகின்ற நோர்வேயுடைய மத்தியத்திலேயான இலங்கையினுடைய உள்நாட்டு சிக்கல்களையும் இனப்பிரச்சனையும் தீர்த்து வைப்பதற்கான முன்மொழிவு போல, இலங்கையினுடைய ஏராளமான அரசியல் அடையாளங்கள் போல 2000ஆம் ஆண்டு கான்ஸ்டிடியூஷன் சந்திரிகா அம்மையாருடைய காலத்திலே எல்லோரும் ஒத்துக்கொள்ளப்பட்டு அந்த எந்த விதமான பேரினவாத கடும்போக்குவாத சக்தியினுடைய எதிர்ப்பு அலைகளும் மற்ற வகையிலே இன்று பின்விருக்கிற 13வது திருத்தச் சட்ட மூலத்தை விட மிகவும் பாரிய மாற்றத்தோடு கூடிய 13A 13+ என்று சொல்வதையும் விட அதிகமாக இருந்த வடகிழக்கிலே வாழுகிற சிறுபான்மை மக்களுக்கு இன்றும் இல்லாத உரிமைகளில் மேலதிகமாக வழங்கப்பட்ட, முஸ்லிம்களுக்கென்று தனியான ஒரு அலகை அடையாளப்படுத்தி திட்டமிடலோடு சொல்லப்பட்ட தென்கிழக்கு அலை என்று சொல்லப்பட்ட, தமிழ் மக்களுக்கு கிட்டத்தட்ட உள்ளக சுயாட்சி போன்ற அமைப்பை முன்மொழிகிற ஒரு யாப்பு திருத்தத்தை பாராளுமன்றத்திலே 3 மணித்தியாலங்கள் பேசி முன்மொழிந்து அவற்றை செய்கிற வாய்ப்பு எப்பொழுதுமே தலைவர், மறைந்த தலைவர் சொல்வதைப் போல, நாங்கள் 2 சமூகங்களுக்கு இடையிலே ஒரு பாலமாக அடையாளப்படுத்தப்பட வேண்டியவர், அடையாளப்படுத்தப்பட வேண்டிய சமூகம் என்ற அந்த பாரிய அடையாளத்தோடு அவர் சொல்லி வந்த விஷயங்களுக்கு கிடைத்த அங்கீகாரம் பார்க்கிறோம். எனவே முந்தைய அரசியல் சூழலில் தலைவர் எம்.எச்.எம். அஷ்ரப் அவர்கள் உயிரோடு இருந்த காலத்தில் இந்த அரசியல் சூழலில் ஒரு ஷாக் வேவ்ஸ், ஒரு அலை, எப்படி அலை இருந்ததுன்னா மெல்லிய அலை, ஷாக் வேவ்ஸ் அரசியலில் இருந்ததெல்லாம் ஒரு விதமான மென்மையான அலை. அந்த சூழலை அவிடத்தில் நிறுத்தி இன்று தலைவர் எம்.எச்.எம். அவர்கள் மரணித்ததன் பின்பான இருக்கிற சூழ்நிலைகள் என்ன என்பதை பார்ப்போமாக இருந்தால், தலைவர் எந்த அடையாளத்தோடு எந்த இடத்திலே கால் வைத்தபடி மரணித்தார் என்பதையும் சிந்தித்து பார்ப்போமாக இருந்தால், எந்த பாதை நமக்குரிய பாதையாக இருக்க வேண்டும் என்பதை இன்று தெரிவு செய்ய முடியும். அந்த பாதையில் மீண்டும் அவர் விட்ட இடத்திலிருந்து கால் வைத்து போவதற்கு முஸ்லிம் அரசியல் என்பது ஒரு யூ டர்ன் போட வேண்டி வருமா, அல்லது முஸ்லிம் அரசியல் என்பது ஒரு ரிவர்ஸ் என்று சொல்வார்கள், பின்னுக்கு போக வேண்டி வருமா என்பதை முஸ்லிம் சமூகம் சிந்தித்து முடிவெடுக்கும் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது வருவோம். இப்பொழுது இந்த 2வது விஷயம், இன்றைய அரசியல் சூழ்நிலை. அரசியல் சூழ்நிலை என்கின்ற போது நீங்கள் இந்த அரச தலைவர்களை மறந்துவிட வேண்டும். நான் ஒட்டுமொத்தமாக இலங்கையில் இருக்கிற அரசியல் சூழ்நிலை பற்றி பேசுகிறேன். ஒரு அமைச்சராக பேசுகிறேன் என்பதை விட இந்த சமூகத்துக்குள் சுமார் 34 ஆண்டு காலம் அரசியல் செய்தவன் என்ற அடிப்படையில், எல்லா தரப்புகளோடும் உறவு வைத்திருந்தவன் என்ற அடிப்படையில், எல்லா அரசியலையும் போய் பார்த்தவன் என்ற அடிப்படையில், 19 வயதிலே இருந்து இவ்வளவு காலம் இந்த அரசியலுக்காகவே வாழ்ந்தவன் என்ற அடிப்படையிலே, அதிலே இருந்து கற்றுக்கொண்டவன் என்ற அடிப்படையிலே தான் நான் எங்களுடைய தலைவர் எம்.எச்.எம். அஷ்ரப் அவர்களுடைய 14வது நினைவு தினமான இன்றைய இந்த அரங்கிலே ஒரு முக்கியமான அடுத்த ஒரு கட்டத்திற்கு இந்த அரசியல் நுழைய இருக்கிற ஒரு பாரிய மாற்றத்திற்கு உட்பட இருக்கின்ற சூழ்நிலையிலே உங்களோடு கலந்துரையாடுகிறேன். ஆகவேதான் இன்றைய அரசியல் சூழ்நிலை என்ன? இன்று இந்த நாட்டிலே பிரிவினைக்கான போர் இல்லை. முன்பு இந்த நாடு திஸ் கண்ட்ரி வாஸ் டிவைடட் நேஷன் என்று சொன்னேன். இந்த நாடு முன்பு பிரிக்கப்பட்ட நாடாக இருந்தது. இப்பொழுது இந்த நாடு ஒற்றுமைப்பட்ட அல்லது ஒன்றாக்கப்பட்ட அதிகார பலத்தோடு கூடிய நாடாக இருக்கிறது. தலைவரோட மரணத்துக்கு பின்புள்ள சூழ்நிலை இன்றைய சூழ்நிலையில் சிங்கள தேசியம்
அரசியலில் பெரும்பலம் பொருந்தி இருக்கிறது. அன்று சிங்கள கடம்போக்குவாதம் சின்னொரு கல்லையும் அரசாங்கத்துக்குள் எடுத்து வைக்கிற அதிகாரமற்று இருந்தது. முஸ்லிம்கள் மிக அவதானமாக பார்க்க வேண்டும். தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்களுடைய தலைமைகள் இருக்கிறார்கள், சிறந்த வழிகாட்டல் இருக்கிறார்கள், புதிய தலைமைகள் மாற்றம் பெற்றிருக்கின்றன. அவர்கள் இந்தியாவுக்கு போகிறார்கள், வெளிநாடுகள் அமெரிக்காவில் இருக்கிறார்கள், ஜெனீவாவிலே தங்களுடைய பிரச்சனைகளை முன்மொழிய யோசிக்கிறார்கள். உலகத்தை தங்களுக்கு சாதகமாக இங்கே தீர்த்துக் கொள்ள முடியாவிட்டால் வெளியிலே இருந்து கொண்டு வந்து தீர்ப்போம் என்று முயற்சிக்கிறார். ஆனால் முஸ்லிம் சமூகத்தை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டிய இந்த ஒரு தருணத்தில் நாங்கள் மிக தெளிவான அரசியல் சிந்தனைகளை ஓடு இயங்க வேண்டிய காலம் என்பதை சொல்வதற்காகத்தான் நான் உங்களோடு பேசுகிறேன். இன்று அன்று இருந்ததை விட இந்த நாடு பாதுகாப்பு விஷயங்களில் மிக பலம் பொருந்திய நாடாக இருக்கிறது. இதை நாங்கள் உணரணும். மிக பலம் பொருந்திய பாதுகாப்பு அடிப்படையில் இன்று ஐக்கிய நாடுகள் படைக்கு எங்களுடைய இராணுவம் போகிறது, விமானப்படை போகிறது, நேவி போகிறது. இலங்கையினுடைய பாதுகாப்பு முறைமைகளை உள்நாட்டு போரை முடிவுக்கு கொண்டு வருகிற விடயங்களில் பல நாடுகள் வந்து பயிற்சி பெறுகின்றன. இன்று ஒரு காக்கா கீக்கி என்று இறைந்தால் அதை சரியாக கணித்து எங்களுடைய இன்டெலிஜென்ஸுக்கு தகவல் போறதுக்கு பெரிய இன்டெலிஜென்ட் வலையமைப்பு என்ன தமிழ் சொல்றது, இன்டெலிஜென்ட் நெட்வொர்க், இன்டெலிஜென்ட் புலனாய்வு வலையமைப்பு இருக்கிறது. இந்த நாட்டினுடைய பொருளாதாரம்